வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி மொறுன்னு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிடலாம். அதுவும் வந்து நல்லா ஈவனா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகும். இப்போ சேப்பங்கிழங்கு சீசனாவும் இருக்கு, விலையும் கம்மியாவும் இருக்கு. இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நமக்கு எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், கலந்த சாதம், இப்படி சொல்லிட்டே போலாம். நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் எப்பயும் யோசிக்கிறதுக்கு ரீசன் வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படும், ரோஸ்ட் ஆகிறதுக்கு டைமும் எடுக்கும். அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய எந்த மெத்தட்ல பண்ணும்போது கம்மியான எண்ணெய் செலவுல ரொம்ப சீக்கிரம் வந்து இது ரோஸ்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துல சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் குயிக்கா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு இந்த சேப்பங்கிழங்குல போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடணும். ஏன்னா நிறைய மண் இருக்கும், அந்த மண்ணு ஃபுல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்ம இட்லி தட்டுல இட்லி எல்லாம் ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இல்ல குக்கர்ல வைக்கணும் அப்படின்னா குக்கர்ல அடியில தண்ணியை விட்டு இந்த சேப்பங்கிழங்கு வந்து ஒரு பாத்திரத்துல அதுல இறக்கி வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து கரெக்டா வேகும். கம்மி எண்ணெயில நன்னாவும் ரோஸ்ட் ஆகும். அதிகமா வெந்துடுது அப்படின்னா கொழப்பு தன்மை ஜாஸ்தி ஆயிடும். நம்ம எவ்வளவு எண்ணெய் விட்டாலும் எண்ணெய் இழுத்துட்டே இருக்கும், ஆனா ரோஸ்ட் ஆகாது. டீமான சேப்பங்கிழங்க நல்லா ஒரு பிளேட்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூடும் ஆறிடும். இந்த தோல்ல மேல கொஞ்சம் ஏதோ ஈரம் இருந்தா கூட அதுவும் ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு இது போல ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சூடா இருக்கும் போதோ இல்ல மேல ஈரமா இருக்கும் போதே நம்ம தோலை எடுத்துட்டு கட் பண்ணோம்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கும். நான் ஸ்டவ்ல வந்து சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேன் வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இரும்பு பேனா இருந்தா பெஸ்ட். இந்த மாதிரி அகலமா இருக்கிற பேன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இந்த தவால வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம விட்ட எண்ணெயே இந்த பேன் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லேசா திருப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கல்லுல ஃபுல்லா எல்லா பக்கமே அந்த எண்ணெய் பட்டுடும். கல்லு வந்து நல்லா சூடாயிடுது. இப்ப ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சேப்பங்கிழங்க ஒவ்வொன்றா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். நம்ம கடாயில எண்ணெய் விட்டு பண்றதோட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் செலவு கம்மியாகும். அதோட ரோஸ்டும் வந்து நல்லா ஆயிடும். பாருங்க, எல்லாத்தையும் அழகா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேம்ல இது ஒரு சைட் ஃபுல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா ரோஸ்ட் ஆனது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. இதை திருப்பி விட்டுருவோம். ஒரு பக்கம் ஃபுல்லா ரோஸ்ட் ஆயிடுது, எல்லாத்தையும் நான் திருப்பிட்டேன். இப்ப நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்த சைடும் ரோஸ்ட் ஆகட்டும். இது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள இதுக்கு தேவையான ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிப்போம். ஒரு பவுல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, தேவையான அளவு சால்ட். இந்த எல்லா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பவுடரை வந்து இதுல அப்படி தூவிட்டும் நல்லா கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இந்த சூடா இருக்கிற சேப்பங்கிழங்க இந்த பாத்திரத்துல போட்டு நம்ம அப்படி குலுக்கியும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து சூடான சேப்பங்கிழங்க இந்த பவுல்ல எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா அப்படி நம்ம குலுக்கி விட்டுக்கலாம். சூடா இருக்கும் போதே போட்டணும், அப்பதான் அந்த எல்லா பொடியும் வந்து சேப்பங்கிழங்குல நல்லா ஒட்டிக்கும், டேஸ்டும் வந்து நமக்கு கிடைக்கும். சூடு ஆறிடுச்சுன்னா ஒட்டாது. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டா வந்திருக்கு பாருங்க, 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நம்ம சேர்த்திருக்கோம். எல்லா சேப்பங்கிழங்கும் அழகா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மெத்தட்ல பண்ணோம்னா ரொம்ப குவிக்காவும் ரோஸ்ட் ஆயிடும், எண்ணெய் செலவும் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை போல ரோஸ்ட் பண்ணி இந்த பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இமீடியட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா மொறுன்னு வந்திருக்கு. கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி எவ்வளவு குவிக்கா பண்ணிட்டோம் அப்படிங்கறது நீங்களே பாத்தீங்க. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எல்லா சாதத்தோடையும் இது நல்லா இருக்கும், சும்மா சாப்பிட்றதுக்கே அருமையா இருக்கும். இன்னைக்கு வந்து தயிர் சாதத்தோட நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எவ்வளவு நல்லா மொறுன்னு வந்திருக்கு.
பிரமாதமா இருக்கு. நல்லா மேல் லேயர் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து சாஃப்டா இருக்கு, கடுக்குன்னு இல்ல. சூடா இருக்கும் போதே நம்ம இந்த உப்பு காரம் எல்லாம் சேர்த்து நல்லா குளிக்கிறதுனால கிழங்கு வந்து எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு டேஸ்டாவும் இருக்கு. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், அதை நம்ம ஃபாலோ பண்ணா போது ரொம்ப சீக்கிரம் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். அதாவது நம்ம வேக வைக்கும் போது தண்ணியில போட்டு வேக வைக்காம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியில நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கிழங்கு வந்து தண்ணி வேற அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு ஆயிடும். வெந்ததுக்கு அப்புறம் கிழங்க வந்து தனியா எடுத்துட்டு இந்த மேல இருக்கிற தோல் ஈரம் போற வரைக்கும், அதாவது சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோலை உரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லைஸா கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெலிசா சிப்ஸ் கட் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த மெத்தட நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டா வந்துடும். நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த தோசைக்கல்ல போட்டு எடுத்தாலே போதும், ஒரு 10 நிமிஷத்துல அது நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இதே மாதிரி வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்டும் பண்ணலாம். சேப்பங்கிழங்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்க கூட வேண்டாம். நீங்க தோல் எடுத்துட்டோ இல்ல தோல் எடுக்காமையோ கூட ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு தோசைக்கல்ல நம்ம இது மாதிரி ஒரு லேயரா அடுக்கிட்டு நடுவில் திருப்பி விட்டோம் அப்படின்னாலே போதும், ரோஸ்டும் ஆயிடும், வெந்துரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி மேல பொடி எல்லாம் தூவிட்டு குலுக்கி விட்டாலே போதும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்மே வந்து இதே மெத்தட்ல நம்ம பண்ணிக்கலாம். இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து சூப்பரா நல்லா மொறுமொறுன்னு வரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.